ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த முறையும் வந்து நம்ம ரோகிணி வந்து கண்டிப்பா வந்து கிரீஷன் தன்னோட மகன் அப்படிங்கிறதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. மீனா முத்துட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, "நான் கிரீஷ்ன்ற ஒரு பையன் வந்து சாடையில ஒரு பயல பார்த்தேன். நீங்க எதுவும் சமீபத்தில பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் அன்னைக்கு பார்த்ததோட சரி ரோகிணி, அந்த பயல நான் பார்க்கவே இல்ல. ஒருவேளை பார்த்தா கூட அவன வந்து நீங்க என்ன ஏதுன்னு கேளுங்க. ஏன் வீட்டுக்கே வரமாட்றீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க சும்மா" அப்படின்ட்டு சொல்றாங்க. "சரி நான் கண்டிப்பா கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பூ ஆர்டர் பண்றதுக்கு தான் நான் கேட்குறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் கலந்துக்கக்கூடிய ஒரு ஃபங்ஷனு. அதுக்கான வந்து அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆகும் அப்படின்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்ககிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சந்தேகம் வராத அளவு கட் பண்ணிடுறாங்க ரோகிணி. தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து கிரீஸ் வந்து மீனா மூத்து கண்ணில் மாட்டவே இல்லை. அப்போ பையன் எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல. எப்படி இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு தெரியலன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, மீனாவும் முத்து நேரா வந்து மீனோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பூக்கான ஆர்டர்களுக்கான எல்லா எல்லா பேக்கேஜும் எடுத்துட்டு வராங்க. காத்து கம்மியா இருக்கு மீனா, நான் வேணா டிக்கிய தொறந்து விட்டு வேற ஒரு ஸ்டெப்னி மாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து முயற்சி பண்ணும்போது, கிரீஸ் வந்து உள்ள இருக்கிறத பார்த்துட்டு துடிதுடிச்சு போயிடுறாரு நம்ம முத்து. அதே நேரத்துல வந்து தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க, மயக்கம் தெரியல அப்படின்ற உடனே டக்குன்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு மீனாவும் முத்தும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க. அங்கே ஆஸ்பத்திரியில் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் கொண்டு வந்த டைமிங் நல்ல டைமிங், ஒருவேளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா தம்பி உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஏன்னா மூச்சு திணறல் அடுத்தடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ எப்படி இருக்காப்புல அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பிரச்சனையும் இல்லை, பையன் ரெக்கவரி ஆகிட்டேன், நீங்கள் இன்னும் 1 ஹவரில் பேசிடலாம் தம்பிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் வந்து கிரீஸ் மயக்கம் தெளிஞ்சதுக்கு முன்னாடி நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கு பின்னாடி வந்து பதட்டப்படாமல் கிரீஸை கூப்பிட்டு, உங்க அம்மா எங்க? உங்க பாட்டி எங்க போயிருக்காங்க? அப்படின்ட்டு விவரத்த கேட்கும்போது, இந்த மாதிரி சொல்றாப்புல, என்னைய வந்து எங்க அம்மா ஸ்கூல்ல விட்டுட்டு, அதாவது போர்டிங் ஸ்கூல்ல என்னைய விட்டுட்டு, அவங்க பழையபடிக்கு போயிட்டாங்க. என்னால வந்து அங்க இருக்க முடியல. அங்க உள்ள ஸ்கூல்ல நடக்கிற பிரச்சனையில வந்து பசங்களுக்குள்ள சண்டை வந்ததுல, வாத்தியார் என்னைய கூப்பிட்டு அம்புட்டு நாள்ல எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல நம்ம கிரீஸு. அப்ப வந்து என்ன சொல்றாப்புல நம்ம முத்து, பாரு மீனா, இந்த பயல வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மதிக்காம வச்சிருக்காங்கன்னு பாரு. பழையபடிக்கு பயல ஸ்கூல்ல வந்து அதுவும் போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா வெளிநாடு போயிட்டாங்க. பாட்டிமாவ கவனிக்க கூட விடாம அவங்களும் அவங்க சொந்த ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பெண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லும்போது, மீனா ரொம்ப கவலைப்பட்டு போயிறாங்க. நம்ம என்னங்க செய்யறது? அவங்க அம்மாவே அப்படி நடந்துக்கிடும் போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பையன் படிச்ச அந்த ஸ்கூலுக்கே நமக்கு தெரியும்ல. அங்கேயே போய் வந்து பயல ஒப்படைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மீனாட்ட வந்து சொல்றாப்புல முத்து. உடனே வந்து ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி பையன் வந்துட்டாப்புல, நீங்க வந்து பயல கூப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்றோம். அதாவது பயல கொண்டு வந்து நாங்க ஒப்படைக்க வேணாம்னு தாராளமா வாங்க. அந்த பயல தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மீனாவும் முத்தும் பயல கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கே போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி ரொம்ப கவலைப்பட்டு போறாங்க. ஏன் இந்த கவலைக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையன் தான் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கமா இருக்கான். ஆனா வந்து இவன வந்து நான் வந்து என் வீட்ல நான் நிம்மதியா வாழணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பையல வந்து என்னோட சேர்த்துக்க என்னால வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. இப்ப அவனே வந்து இந்த ஸ்கூல விட்டு வெளில ஓடி போயிட்டா, நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேனேன்னு சொல்லி அழுகுறாங்க ரோகிணி. ஒருவேளை தப்பு நான் அதிகம் பண்ணிட்டோனோ அப்படின்ற கவலை அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து தன்னோட வந்து மகன பத்தி அவங்க எந்த கவலையும் படுறதுக்கான வாய்ப்பு இல்லாம, நான் வந்து மனோஜ்ட்ட சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற எண்ணத்திலே அவங்க இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால முழுசா உணர முடியுது. அழுதா மட்டும் போதாது. அத விட்டு வேற ஒரு சொல்யூஷன் பார்க்கணும். கிரீஸுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்த குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமா வந்து நம்ம ரோஹிணிக்கு அந்த இடத்துல வரவே இல்ல. அவங்க ஃப்ரெண்டுட்டயே சொல்றாங்க, "நீ எப்படியாச்சும் வந்து அவன் கிடைச்சிட்டான்னா, நீ அவன நல்ல விதமா பார்த்துக்கிறோன்னா, என்னால தான் அவன வந்து பக்கத்துல இருந்து பார்த்துக்கலாம்ல" அப்படின்ற மாரி சொல்லி வேதனைப்படுறாங்க. "நீ எதுவும் நினைக்காத. கண்டிப்பா வந்து நானு அந்த பயல வந்து நல்ல விதமா வந்து கண்டுபிடிச்சு வந்ததுக்கு முன்னாடி நான் பக்கத்திலேயே வச்சு கூட பார்த்துக்கிறேன். நீ எதுவும் நினைக்காத ரோகிணி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த நேரம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ரோகிணி வந்து இன்ஃபார்ம் குடுக்குறாங்க. அதாவது வந்து இந்த பையன் வந்து கிடைச்சிட்டானா இல்லையான்றத வந்து நீங்க அங்க சொல்லுங்க அப்படின்னோனே, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கார்டியனுக்கு வந்து அந்த ஸ்கூல்ல வந்து சார் வந்து இந்த மாதிரி மேடம் அந்த பையன் கிடைச்சிட்டாப்ல. என் ஸ்கூல்ல தான் இருக்காப்ல. நீங்க வந்து பையன வந்து நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அதே மாதிரி வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. வர வழியில வந்து முத்து கார பார்த்துட்டு ரோஹிணி வந்து பதட்டமாயி ஓடி போய் மறைஞ்சு நடக்குறாங்க. இந்த முறை நம்ம கண்டிப்பா உள்ள போனோம்னா, நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன அப்படின்ற மாரி கேட்கிற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். நமக்கு எதுக்குமே சான்ஸ் குடுக்கக்கூடாது. நாம எப்படியாச்சும் வந்து இந்த விஷயத்த வந்து கடந்து போணும் அப்படின்னு சொல்லிட்டு, கார்டியன மட்டும் அனுப்பிச்சு விடுறாங்க. கார்டியன் உள்ள போய் கேட்கறாங்க. கேட்கும்போது அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. "பயல நம்பி நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சோமே, நீங்க பாட்டுக்கு பயல வந்து
இந்த மாதிரி மிரட்டி அனுப்பிச்சு விட்டீங்க. இப்ப பையன் வந்து இப்ப கடைக்கு போய் சரியா போச்சு. இல்லாட்டின்னா என்ன ஆகுறது? அதே நேரத்துல வந்து அந்த பையன் வந்து இப்ப வந்து மிஸ் ஆயிருந்தா, அவங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அப்படின்ற மாரிலாம் சொல்லி சார்ட்ட வந்து சத்தம் போடுவோம். அவர் சொல்றாரு, அப்படிலாம் இல்லம்மா. பயலுகளுக்குள்ள சண்டை நடக்கும்போது, ஒரு பையன் வந்து இன்னொரு பையல ஓங்கி தாக்கிட்டாப்புலன்னா, அவங்க பேரண்ட்ஸுக்கு நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியது வரும். எங்க சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கு. நான் வந்து அந்த பையல வந்து ரொம்பலாம் மிரட்டல. இந்த மாரி ஒரு சின்ன விஷயமா நம்ம சொல்லி அமட்டி வச்சோம்னா, மேற்கொண்டு அந்த தப்பு பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அவன் பொண்ண வந்து ஒரு காம்பஸ வச்சு குத்தும்போது, பிள்ளைங்களுக்கு காயம் ஏற்பட்டு போயிருது. அதே ஒரு பெரிய லெவலா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இது வந்து பெரிய விஷயமாயிரும். அதுக்காக தான் நான் அந்த மாரி சின்னதா சொல்லி மிரட்டினேன். மத்தபடியெல்லாம் வந்து நான் இது மாரி எத்தனையோ பசங்கள நான் மிரட்டியிருக்கேன். பசங்க அடங்கி ஒடுங்கி ஒழுங்கா படிச்சிருக்காங்க. ஆனா இந்த பையன் மட்டும் தான் இந்த ஸ்கூல விட்டு ஓடியிருக்காப்புல. இதுக்கு மெயினான வந்து என் சைடுல எந்த குறையும் இல்ல. அவனோட இது எண்ணம் பூரா வந்து அவங்க அம்மா கூட வாழணும், அவங்க அம்மா கூட இருக்கணுன்ற எண்ணம் தான் அவனுக்கு அதிகமா இருக்கு. அதனால இந்த ஸ்கூல் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுதான் உண்மையான ரீசனு. நீங்க வேணா அந்த பையன்ட்ட வேணா வந்து கூப்பிட்டு வேணா பேசி பாருங்க. அந்த பையலே உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்லுவாப்புல அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரம் பார்த்து மெயினா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துர்றாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, "என்னங்க நீங்க வந்து அன்னைக்கு வந்து என்னோட மகன் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் வந்து அன்னைக்கு ரூம்ல வந்து பார்க்கும்போது சுருதி நீங்க எல்லாருமே ரூமுக்குள்ள இருக்கும்போது இது ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னீங்க. ரோஹிணி எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா பயலுக்கு நீங்க கார்டியன் சொல்றீங்க. என்னதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல? உண்மைய சொல்லுங்க. நீங்க யாரு? எவரு? நீங்க வந்து இவனுக்கு கார்டியன்னா அப்ப இவனோட அம்மா யாரு?" அப்படின்னு கேட்கும்போது அவங்கனால பேச முடியாம பக்கென் பக்கென்னு முழிக்கிறாங்க. ரோகிணிய நம்ம காட்டி குடுத்துட்டோம்னா, கண்டிப்பா பிரச்சனை பெருசாயிரும். ரோகிணி வந்து நம்மட்ட சண்டைக்கு வந்துருவா. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கட்டாயி போயிருமே. நம்ம எப்படி இதுலருந்து சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இல்லங்க, நான் வந்து கார்டியன் தான். நான் அதே நேரத்துல வந்து அவங்க அம்மா வந்து வெளிநாட்ல தான் இருக்காங்க. அப்பப்ப வந்துட்டு போவாங்க. செலவுக்கு ஏதாச்சும் பணம் குடுப்பாங்க. அத வச்சு தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வந்து ஏதாச்சும் அறிவு இருக்காம்மா? இந்த பையன் எங்க வீட்ல தான் வளர்ந்தாப்புல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம என்கிட்ட வந்து நீ என்ன ஏதுன்னு கேட்காம கூட எங்க வீட்ல இருக்க பையல வந்து ஸ்கூல்லேருந்து மாத்திட்டு வேற ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுட்ட. அது மட்டும் இல்லாம இவனோட அம்மாவையும் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு விடுற அளவுக்கு நீங்க பண்ணிக்கிட்டீங்க. உன் ஃப்ரெண்ட் என்ன அவ்வளோ பெரிய திமிரு பிடிச்ச பொம்பளையா? அந்த பொம்பளை வந்து இதுக்கு மாரி ஒரு மோசமான பொம்பளைய நாங்க எங்கேயுமே பார்த்ததில்ல. இவ்வளோ சுயநலமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நீ வந்து ஒத்து போறியா? உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ சொல்லி உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு அமட்டக் கூடாதா? அத விட்டு நீ பாட்டுக்கு இப்படி நடந்துக்கிறியேம்மா அப்படின்னு சொல்லும்போது, அவங்கனால பேசவே முடியல. நான் என்னங்க பண்றது? பெத்தவ அவளே வந்து இந்த மாரி நடந்துக்கும்போது, நான் எப்படி இதுக்கு போய் உள்ள நுழைஞ்சு நான் பேச முடியும்? அதாவது மகன வந்து அவங்க தான் பாதுகாப்பா வந்து நம்ம பிள்ளை அப்படின்னு நினைச்சு கேர் பண்ணணும். ஏதோ நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட சில சின்ன ஹெல்ப் கேட்கும்போது என்னால தட்ட முடியாம நான் அந்த ஹெல்ப் பண்ண வேண்டியதாகி போச்சு. மத்தபடி இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் வந்து எவ்வளோதான் சொல்லி தர முடியும் அப்படிங்கும்போது, அப்படி இல்லாம ஒரு ஃப்ரெண்டா இருக்கவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நல்ல ஐடியா, நல்ல விஷயத்த தான் சொல்லிக் குடுக்கணும். இப்போதைக்கு ஃப்ரெண்டுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு நீ இப்ப பண்ணிட்ட. ஒருவேளை கிறிஷ் காணாம போயிருந்தா என்ன பண்றது? அவன் ஃப்ரெண்டோட மகனும் காணாம போயிருப்பான். நீயும் உன்னால வந்து ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்ற மாரி ஆயிருக்கும்ல. இதெல்லாம் தேவையா உனக்கு? அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க சார். இனிமேல் இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். கண்டிப்பா இனிமேல் அந்த பையல அவங்க அம்மாட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க ஒப்படைக்கிற